முன்னாள் பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் அவரோட யூரின் அவரே குடிப்பாரு. அது எனக்கு ஆற்றலை தருது, எனக்கு உடல் வலிமையை தருது, எனக்கு ஆயுளை தருது, எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருதுன்னு அவர் யூரினை அவரே குடிச்சிட்டு இருந்த காலம் இருந்தது. அப்போ எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க, எழுதுவாங்க. அதை பற்றிலாம் இப்போ கூட நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா, யூரின் ட்ரிங்கிங் பிரைம் மினிஸ்டர்னு போட்டிங்கன்னா மொரார்ஜி தேசாய்ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த யூரின் ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய கற்பிதங்கள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் இதை கடைபிடிக்கணுமான்றது அவங்கவுங்க ஹெல்த் ஸ்டேட்டஸை பொறுத்து. அவங்க வண்டர்ஃபுல்லி ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, லைட்டாக ரிஸ்க் எடுத்து நானே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன்னா, அது ஓரளவுக்கு மெடிக்கலி கொஞ்சம் ரீசனபிள். நான் ஹெல்த்தியாகவே இல்லை, எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு கிட்னி சரியில்லை, எனக்கு சுகர் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதில் போய் நான் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னால் அது ரொம்ப ஆபத்தானது. அதை செய்யவே கூடாது. ஆனால் அதில் அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியெல்லாம் இருக்குது. எல்லா யூரின்லையும் இருக்கும் சார். ஏன்னா யூரின் வந்து டாக்ஸின் இல்லை. அதில் எப்படி வேற ஒரு ஜீவராசி வளர முடியும்? அது ஃபுல்லாக அசிடிக்காக இருக்கிற விஷயம் தானே. எல்லா மிருகத்தோட யூரினும் அப்படிப்பட்டது தான். அதனால தான் நீங்கள் வயல்வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் ஒன்று கடிக்கிறது ஆய் போகிறதெல்லாம் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பெஸ்டிசைடு அண்டு சம்டைம்ஸ் ஃபர்டிலைசர். அப்படி தானே காட்டிலெல்லாம் செடி வளருது. இப்போ தண்ணீருக்கும் அந்த குணம் இருக்கா? தண்ணீருக்கு அந்த குணம் இல்லை. ஏன்னா தண்ணீரில் வந்து செடிகள் வளரும். ஏன்னா அதில் அசிடிட்டி இல்லைல்ல, அதில் உப்புத்தன்மை இருந்தால் வளராது. இப்போ ஈவன் ஃபார் தட் மேட்டர் நம்ம வந்து ஆற்றுலலாம் சில நீர்நிலைகளில் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்க இடத்துல வந்து கொசு வரும். அதில் நீங்கள் உப்பு போட்டால் கொசு வராது. ஏன்னா உப்பு இருக்கிற தண்ணியில் கொசு முட்டையிடாது. நல்லா கடல் தண்ணியில் கொசு இல்லை, ஆனால் ஏரி தண்ணியில் கொசு இருக்குது. அப்போ உப்பு சேர்க்கறதுனால அதில் சில நன்மைகள் ஏற்படுது. அந்த மாடு நிறைய உப்பை வெளியேற்றுதுன்னா அவ்வளோ உப்பு கரிக்கிற அந்த யூரினில் ஜீவராசிகள் வளராது. அப்படி தான் நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கணுமே தவிர, அது மனித உடலுக்குள்ளே செலுத்தி உடலில் இருக்கிற ஜீவராசிகளை அழிக்கணுன்றது வந்து தட்ஸ் அவங்க தியரியை மெய்ப்பிக்கணுன்ற ஒரு அந்த உந்துதல் இருக்குது. அதுதான் பிரச்சனை. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். இப்போ நான் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க அதை சம்டைம்ஸ் செய்வாங்க. இங்கே லெமுரியான ஒரு கண்டம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. பூரி கண்டம்னு ஒன்று இருந்தது. தமிழர்கள் தான் முதல் குடிமக்கள், இந்த உலகத்துக்கே அவங்க தான் தமிழை கொடுத்தாங்க, எல்லா மொழியும் தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரூஃப் எங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்ன எப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் தெலுங்கச்சியாக இருப்பீங்க போல இருக்கீங்க அப்படின்வாங்க. ப்ரூஃப் இருந்தால் தாங்க சொல்லணும். நம்மளே தம்பட்டெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்போ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு தன்மை. இப்போ எல்லா ட்ரைபல் ரிலீஜன்ஸும் பாருங்களேன், அந்தந்த ஊரில் இப்போ இந்தோனேஷியாவோ இல்லை மலேசியாலேயோ போய் மனிதனுக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும்தான் இங்கே மனிதன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ மற்றவங்கலாம் யார், மற்ற ஊரில் இருக்கிறவங்களாம் மனுஷன் இல்லையா? அவங்க ஊரில் பேர் வந்து மனுஷன்னா நம்ம மட்டும்தான், மீதி பேர்லாம் வேற யாரோ அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. அந்த தன்மை தான் இதுவும். நாங்கள்லாம் கிரேட்டு, எங்கள் ஐடியாலாம் சூப்பரு அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி இது.